வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. சிலுவையை பற்றின இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்காம்? பைத்தியமா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஆமென். இந்த நாட்களிலும் கூட நாம் இந்த லெந்து நாட்களிலும் தொடர்ந்து சிலுவை தியானத்தை இன்னைக்கு மத வார்த்தையை தியானிக்க போகிறோம். மாற்றி நம்ம தொடர்ந்து இந்த ஆன்லைன் ஜெபங்களில் ஆராதனைகளில் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சிலுவையை குறித்த இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். சிலுவை தான் நமக்கு தேவ பலன், அதுதான் நமக்கு பலன். சிலுவை தான் நமக்கு எல்லாமே. ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டது சிலுவையின் மூலமா, நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது சிலுவையின் மூலமாக, நமக்கு நித்திய ஜீவன் வந்தது சிலுவையின் மூலமாய்தான். நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கோ வாழ்ந்த நாம் இன்னைக்கு அவருடைய இரத்தத்தால் தான் பிள்ளையா மாறி இருக்கும். அதெல்லாம் சிலுவையின் மூலமாய் வந்து. எனவே சிலுவையை குறித்தே அல்லாமல், எனவே தான் பவுல் சொல்கிறான், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா அந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, நான் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. நான் எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிட்டு இன்னைக்கு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நாங்கள் அனுதினமும் அவரை பின்பற்றுகிறோம். ஆமென். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆமென். சிலுவையில் இயேசு உன் பாவங்களுக்காக அவர் மரித்தார், உன் வியாதி அவர் சுமந்தார் என்று சொன்ன அந்த வார்த்தை கெட்டு போகிறவர்களுக்கு ஒரு பைத்தியம் போல தோணும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். ஆமென். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிலுவை பற்றின அந்த உபதேசம் தெரியல. அந்த சிலுவையில கடவுள் மறிக்க வேண்டும் என்ற அந்த மேன்மை தெரியல. எனவே தான் அவங்க பரியாசம் பண்ணாங்க. நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் சிலுவையில இருந்து இறங்கிவான்னு சொல்லி பரியாசம் பண்ண. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். ஆனா இங்க பாருங்க, சிலுவையில தொங்கிட்டு இருக்கான்னு சொல்லி பரியாசம் பண்ணான். எலியா அவனை ரட்சிக்க வரட்டும் பார்ப்போன்னு சொன்னான். கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். சிலுவை தான் நமக்கு தேவ பலன். சிலுவை நோக்கி பாருங்க. சிலுவை எந்த சூழ்நிலையிலும் கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால் தான் நமக்கு விடுதலை, நமக்கு மேன்மை. இவ்வளவு மேன்மையான வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குன்னா அது என் அப்பா கல்வாரி சிலுவையில அவர் பட்ட பாடுகள். ஆமென். சொல்லுங்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேதுற்றார் எந்தனை மீட்க. சிலுவையில் அவர் நமக்காக அழகை, சௌந்தரியத்தை எல்லாம் இழந்தார். இதற்காக நம்மை அழகாக மாற்றுவதற்கு, நம்மை அவரை போல மாற்றுவதற்காக அவர் நம்மை போல மாறினார். ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இதுதான் முதலாவது சிலுவையிலே அப்பா சொன்ன வார்த்தை. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். ஆமென். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார். முதலாவது தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்கு என்ன கொடுத்தார்னா பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு கல்வாரி சிலுவையின் மூலமாய் நமக்கு வருகிறது. ஆமென். சிலுவை உபதேசத்திலே முதலாவது பாவ மன்னிப்பு. ஏன்னா பாவம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். பழைய ஏற்பாட்டுல பாருங்க, பாவம் எல்லாவற்றுக்கும் காரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இது பழைய பிரமாணம். பாவம் கொடியது. ஒரு பாவம் தான், முதலாவது ஆதாம் செய்த அந்த பாவம் தான் முழு மனுக்குலத்துக்குள்ளேயும் மரணத்தை கொண்டு வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம். எனவே தான் சிலுவையிலே முதலாவது தேவன் பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தார். அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆமென். அடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 1:14.
கொலோசியர் 1:14 அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். திரும்ப அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே குமாரனாகிய அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாய். எப்படி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார்? அவருடைய இரத்தத்தினாலே. அவர் சிந்தின அந்த இரத்தத்தினால் தான் இன்னைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. இலவசமா இயேசப்பா கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் அசுத்தமான தண்ணி, அந்த தண்ணியில போய் மூழ்கிறாங்க. எவ்வளோ பணத்தை செலவழிச்சு எத்தனையோ பேர் அதுல மறிச்சு போயிடுறாங்க. ஆனா என் அப்பா ரத்தம் சிந்தி இலவசமா கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லா மார்க்கமும் அதான் சொல்லுது, ரத்தம் சிந்தனம். எனவேதான் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒரு ஆட்டு ரத்தத்தையோ இல்ல ஒரு மாடுடைய ரத்தத்தையோ அடிச்சு மக்களுக்காக அந்த ரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பை மக்கள் பெற்று கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த பாவ மன்னிப்பு நிரந்தரமானது கிடையாது. அது கொஞ்ச நாள் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். ஆனா அது திரும்பியும் அந்த பாவம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். எனவேதான் தேவாதி தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தினார். அவருடைய இரத்தம் மாத்திரம்தான் நமக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுக்க முடியும். ஆமென். ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் கொஞ்ச நேரம் டெம்பரரியா ஒரு விடுதலையை கொடுத்த மாதிரி இருந்தாலும் மீண்டும் அந்த குற்ற உணர்வு மக்களை வருத்த ஆரம்பிக்கும். ஆனா என் அப்பா ஒரு முறை கழுவிட்டார்னா அவருடைய இரத்தத்தால, அவர் வேதம் சொல்லுகிற மனசாட்சி நீங்க அவர் கழுவிடுவார். அந்த மனசாட்சியில இருக்கிற அந்த குற்ற உணர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி சுத்திகரிக்கும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, அவர் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் தான் இன்னைக்கு பாவ மன்னிப்பு. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே மீட்பு தான். சர்வ சிருஷ்டிக்கும் ஒரே மீட்பு தான், இயேசுவின் ரத்தம். ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவின் ரத்தம் இல்லாமல் பாவம் கழுவப்பட முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. அவர் ஒருவரே கல்வாரி சிலுவையிலே தியாக பலியாக நமக்காக ரத்தம் சிந்தினார். என் அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஒருவேளை குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஐயோ, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவம் அது என்ன இன்னும் பின்தொடர்ன்னு சொல்ல. ஒருவேளை என் முன்னோர்கள் செய்த பாவம் தலைமுறை தலைமுறையா என்னை தொடர்ந்து வருகிறது என்று சொல்லுகிறீர்களா? வேதம் சொல்லுகிற பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும், பாவம் கொடிய. எனவேதான் தேவன் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை இலவசமாக கொடுத்துட்டு அவர் கழுவிட்டார்னா அந்த பாவத்தின் விளைவாய் வந்த அந்த சாபம், வியாதி, மரணம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை. ஆமென். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாவ மன்னிப்புக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. ரத்தத்துக்குள்ள, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்குது. நமக்கு நித்திய ஜீவன் அடங்கி இருக்கிறது. அழியாத ஒரு வாழ்க்கை, மரணமில்லாத ஒரு வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. வியாதி இல்லாத வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை நோக்கி பாருங்க. நீங்க எந்த ஜாதி, எந்த மதமோ, யாரா இருந்தாலும் ஏசப்பான்னு கூப்பிடும் போது அவர் வந்து உங்களை ரத்தத்தால கழுவும். முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு சிலுவையின் மூலமாய் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அது பாவ மன்னிப்பு தான். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுட்டுனா திரும்ப எல்லா ஆசீர்வாதம் நம்மளை நோக்கி வந்துடும். எல்லா பிரச்சனையும் மாறிடும். எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம், ஆணி வேர் என்னன்னா பாவம் தான். எனவேதான் கடவுள் பாவத்தை தம்முடைய சரீரத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா பாவத்தையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார்.
சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி அவர் சொன்னாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன். அவர் சரீரத்தின் மூலமாய் அவர் பிக்கப்பட்ட கல்வாரி சிலுவையிலே அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது. அந்த சரீரத்தின் மூலமாய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, அழியாத ஒரு வாழ்க்கை உண்டு, நிரந்தர ஒரு வாழ்க்கை உண்டு, செழிப்பு உண்டு, ஆரோக்கியம் உண்டு. எனவே ரத்தத்தை நோக்கி பாருங்க. அவர் முதலாவது சிலுவையிலே அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார் என்று சொல்லி அந்த மக்கள் செய்த பாவங்களை, முழு மக்கள் செய்த பாவத்தையும் அவர் மேல ஏத்துக்கிட்டார். அவர் மேல ஏத்துக்கிட்டார். ஆதாம் முதல் கடைசி பிறக்க போற மக்கள் இன்னும் சர்வ சிருஷ்டியும் செய்த எல்லா பாவங்களையும் அன்னைக்கு அவர் மேல ஏத்துக்கிட்டார். நான் இந்த தண்டனையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் பிதாவே, இந்த பாவத்தை எல்லாம் நான் என் தலையில ஏற்றுக்கொள்கிறேன். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா, எத்தனை நல்லவர். ஆமென். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இந்த அடுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. ஆமென். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்தார். குமாரனாகிய அவருக்குள்ளே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். பெனிஹின் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் அருமையா இருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இருக்கிறதுலே பெரிய ஒரு ரட்சிப்பு என்னன்னா, அது ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதுதான் பெரிய ஒரு ரட்சிப்பு, ஆசீர்வாதம். ஆமென். எனவேதான் ஆண்டவர் போற ஒரு திமிர்வாதக்காரன் படுத்திருந்தான். அப்ப ஆண்டவர் போய் அங்க சொன்னார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படிதான் முதல்ல சொன்னார். ஏன்னா அந்த வியாதிக்கு முன்னாடி அந்த வியாதியின் ஆணிவேர் என்னன்னா பாவம். அந்த பாவத்தை அழிச்சிட்டா அந்த வியாதி சுகமாயிரும். ஆமென். இன்னைக்கு மக்களுக்கு தெரியாத ஒன்று, பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் இன்னைக்கு ஜனங்கள் அறியாம இருக்கிறாங்க. ஆனா அநேக ஜனங்கள் இயேசுவின் இரத்தத்தால் இலவசமா அந்த பாவ மன்னிப்பை ருசித்து இருக்கிறார்கள். ஆமென். ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னைக்கு இன்றும் அறியாமல் 2000 வருஷம் ஆனாலும் இன்னும் அறியாம அவங்க ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது செஞ்சு பாவத்திலிருந்து விடுதலை ஆக நினைக்கிறாங்க, முடியல. கடைசியில நிறைய பேர் என்ன பண்றாங்க, தற்கொலை செய்து மரித்து போகிறார். பரிதான். என் அன்பிற்குரியவர்களே, ஏசப்பா இலவசமா கொடுத்துட்டார். இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களால முடிஞ்சதை சொல்லுங்க. உங்க பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லுங்க. உங்களோடு வேலை பார்க்கிறவங்ககிட்ட சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும். நீ எங்கேயுமே போக வேண்டாம். நீ பணத்தை செலவு பண்ண வேண்டாம். உன் சரீரத்தை ஒடுக்க வேண்டாம். உன் சரீரத்தை நீ சுட்டரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டாம்.
இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் எத்தனையோ மக்கள் பாவ மன்னிப்புக்காக தங்கள் குழந்தைகளை நரபலி செலுத்துகிறார். அறியாமல் மரித்து போகிறார். என் ஜனம் அழிவில்லாமல் சங்காரமாகிறது என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த ரட்சிப்பை, நீங்க பெற்ற இந்த இன்பத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. நீங்க மட்டும் சுயநலமா பாவ மன்னிப்பு பெற்று விடுதலையா வாழ்ந்தா போதாது. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை, கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த 2 நாட்கள்ல ஒரு முடிவு எடுங்க. ஏதோ நான் கறி திங்க மாட்டேன், அதை திங்க மாட்டேன், தாடி வளர்த்துட்டாலேவன் சொல்றதெல்லாம் அது வேற, அது வேண்டாம், அது தேவையில்லாத வேலை. ஆனா இந்த தியாகத்தை நான் சொல்லுவேன். என் அப்பாட்ட நான் என் அப்பா எனக்காக பட்ட பாடுகளை நான் எல்லா மக்களுக்கும் சொல்லுவேன். நீ எத்தனையோ கோடி ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டு இருக்கிறார்கள், பாவத்திலே மரித்து கொண்டு இருக்கிறார்கள். பாவத்தை தண்ணீரை போல ஜனங்கள் பருகி கொண்டு இருக்கிறார். ஏன்னா இயேசுவை அறியாமல் இருக்கிறார். எனவே அவங்களுக்கெல்லாம் நான் சிலுவையில பற்றி இந்த உபதேசத்தை நான் சொல்லுவேன். இந்த சிலுவையை பற்றி இந்த உபதேசத்தை, சிலுவையில என் அப்பா கொடுத்த இந்த விலையேற பெற்ற பாவ மன்னிப்பாகிய மீட்பென்ற இந்த ரட்சிப்பை குறித்து நான் சொல்லுவேன்னு தீர்மானம் எடு. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதுலதான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அப்பாவை பத்தி சொல்லுங்க, அநேகருக்கு சொல்லுங்க, உங்களால முடிஞ்ச அளவு சொல்லுங்க. என் அன்பிற்குரியவர்களே, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அன்னைக்கு கல்வாரி சிலுவையிலே 2 கள்ளர்கள் அவருக்கு 2 பக்கமும் அறையப்பட்டாங்க. ஆனா ஒரு கள்ளன் அந்த பாவமன்னிப்பாகிய மீட்பை பெறல. ஏன்னா அவனுக்கு கெட்டு போகிற, அவனுக்கு அது பைத்தியமா தெரிஞ்சு. ஆனா ஒருத்தன் பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவன், அந்த செகண்டே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். ஆமென். பரலோகத்தை பெற்றுக்கொண்டான். என் அன்பிற்குரியவர்களே, எனவே ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபிக்கலாம். எபேசியர் 4:31-32. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இதுதான் புதிய பிரமாணம். ஆமென். பழைய பிரமாணம் எப்படின்னா, நீங்க மன்னிச்சா உங்களுக்கு உங்க பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். நியாய பிரமாணத்துக்கு கீழே உள்ள மக்களுக்கு ஆண்டவர் பேசினார். ஆனா புதிய ஏற்பாட்டு பிரமாணம் எதுன்னா, கிறிஸ்து உங்களுக்காக மன்னித்தது போல. அவர் எப்படி மன்னித்தார்? கல்வாரி சிலுவையிலே அவரை அடித்த மக்களை மன்னித்தார், கன்னத்தில் அடித்த மக்களை மன்னித்தார், ஈட்டியால ஓங்கி விழால குத்தின மக்களை மன்னித்தார், சாட்டையால் தன்னை அடித்து காயப்படுத்தினவர்களை, அவரை தூசித்தவர்களை, தாடியை பிடித்து இழுத்தவர்களை, முகத்திலே காரி துப்பினவர்களை அவர் மன்னித்தார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு முந்தின வசனத்தை போடு. சகல விதமான கசப்பு வேண்டாம். உங்க இருதயத்துல கசப்பு இருந்தா அதை எடுத்து போடு. கோபம், வைராக்கியம் இதெல்லாம் எடுத்துருங்க. கூக்குரல், தூஷணம், மற்ற துர்க்குணம் ஒன்னும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஆமென். எந்த கசப்பு இருக்கக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடை. எல்லாருக்கும் கோபம் வரும். கோபம் நம்ம உடம்புல ஒரு சுபாவம், அது ஒரு உணர்ச்சி, அது எல்லா மக்களுக்கும் வரும். ஆனா அந்த கோபத்துல சில வார்த்தைகள் பேசிடலாம் தெரியாம. ஆனா திரும்ப ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா நம்ம தெரியாம பேசிட்டேன்ப்பா, தெரியாம நான் இதை செஞ்சுட்டேன், என்னை மன்னியும், என்னை கழுவுங்கன்னு சொல்லி இரவுல படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒப்புரவாயிரும். ஆமென். வீணான வார்த்தையை நான் பேசிட்டேன் டேடி, என்னை கழுவுங்க, என் வாயை கழுவுங்கப்பா,
என் சிந்தையை கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஒப்புரவாயிரணும். ஆமென். கசப்பை உள்ள வைக்க கூடாது. ஆண்டவர் அந்த நேரத்துல சிலுவையிலே மன்னித்தது போல, அவர் மன்னித்தது போல, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கடவுள் மன்னித்தது போல அவர் செஞ்ச மாதிரி தான் நம்ம செய்யணும். பழைய ஏற்பாட்டுல இதை செஞ்சா இதை செய்ய, அப்படிதான். இதை நான் மன்னிச்சேன்னா எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல செய்யக்கூடாது. அது பழைய ஏற்பாடு. ஆண்டவர் காணிக்க கொடுக்கும் போது இதை நான் கொடுத்தனால எனக்கு இது கிடைக்கும் அப்படி போகக்கூடாது. அவர் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 9 போட்டிருக்கு, அவர் ஐஸ்வர்யவானா இருந்தோம் நம்முடைய தரித்திரத்தின் நிமித்தம் நம்மை ஐஸ்வர்யவானாக்க அவர் தரித்திரரானார். அப்படிதான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். கடவுளுக்கு அப்படிதான் நம்ம கொடுக்கணும். ஏன் அப்பா எனக்காக ஒரு ஜீவனையே கொடுத்தார், நான் ஐஸ்வர்யவானாகணும்னு. அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும். எத்தனையோ கோடி ஜனங்கள் இயேசுவின் அன்பை அறியாமல் நாளுக்கு நாள் நரகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார். அந்த ஜனங்கள்லாம் கிறிஸ்துவின் அன்பின் இடத்திற்கு வரணும். எனவே அப்பாவுக்காக நான் ராஜ்யத்துல விதைக்கேன்னு சொல்லி உற்சாகம் உதைக்கணும். இப்படிதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துல காணிக்க கொடுக்கும். சரி, இதை கொடுத்தா எனக்கு அது கிடைக்கும், இதை ஒரு பிசினஸ் ஆக்கிடக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துல கொடுக்கறத ஒரு பிசினஸ் மாதிரி நினைச்சிடக்கூடாது. சிலர் விதைப்பாங்க, சில பிசினஸ்ல இந்த பிசினஸ்ல போட்டா இவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இதுல போட்டா அவ்வளவு கிடைக்கும் மாதிரி அந்த எண்ணத்துல இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விதைக்கிறத ஒரு பிசினஸா மாத்திட்டாங்க. நான் ஒரு காரை விதைச்சா எனக்கு 5 கார் வரும், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேற, அதெல்லாம் நியாய பிரமாணம், இதை செய்தால் அது. ஆனா புதிய ஏற்பாடு ஆண்டவருடைய அன்பின் அடிப்படையில், அன்பின் நிமித்தம் என் அப்பா எனக்காக தியாகம் பண்ணினார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி என்ன ஐஸ்வர்யான ஆக்குறதுக்காக, என்ன பிள்ளையா மாத்துறதுக்காக அவர் சிலுவையில மரிச்சாரு, தரித்திரர் ஆனாரே. நான் என் அப்பாவுக்காக விதைப்பாமே கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டமடைந்தார் நஷ்டப்பட்டதில்லை. ஆமே. நல்ல கரங்களை தட்டி அப்படி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமேன். நான் மன்னிப்பேன், எனக்குள்ள கசப்பை அகற்றி போடுவேன். ஹல்லேலூயா. உமக்காய் வாழும் எண்ணங்கள் உள்ளத்தில் வந்ததையா, கசப்பு வெறுப்பு கோபங்கள் பறந்து போனதையா. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. அப்படியே அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணிங்க. சிலுவையில் ஆண்டவர் சொன்ன அந்த முதலாவது வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. Hallelujah, hallelujah. Shabarabari baladarabari maladere bereshi balabara. ரத்தம் சிந்த வைத்தேனேனா, அத்தனையும் என் துரோகமல்லோ. அத்தனேவும் அன்பு கீடா நித்தம் செய்வேனும் சேவையே. அப்படி ஒப்பு கொடுங்க. அப்பா, அறிந்து அறியாம செய்த பாவங்களை மன்னிங்க. ரத்தத்தால என்ன கழுவுங்க. ஒப்பு கொடுங்க. முந்த நாள் இன்னைக்கு தான் முதலாவது ஏசப்பா நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா என்ன கழுவுங்க, என்ன ரத்தத்தால கழுவுங்கப்பா, எனக்கு இந்த மீட்பை தாங்கப்பா, நான் உங்களை என் தகப்பன அப்பாவா ஏற்றுக்கொள்றேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க.
எங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களை மன்னிங்க. கேளுங்க, எங்க பிள்ளைங்க செய்த பாவங்களை மன்னிங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்காக ஒருவர் மன்றாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. யோபு தன் பிள்ளைங்களுக்காக அவன் பலி செலுத்தினான். தன் பிள்ளைங்க ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லி அவன் பலி. ஒருவருக்காக ஒருவர் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்பா, ரத்தத்தால கழுவுங்க. அப்படியே ஒப்பு கொடு. கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணு. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிறைஞ்சி அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்புகள்லாம் எரியட்டு. ஜெபம் பண்ணுங்க. ரத்தத்தால கழுவு. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்புகள் எல்லாம் எரியட்டு, 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 எரியட்டு. ஃபயர், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொருவரும் உங்க இருதயத்தை இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுங்க. ரத்தத்துல இருக்கிற இயேசுவின் ரத்தத்துல இருக்கிற அக்கினி இன்னைக்கு எல்லா கிரியைகளையும் சுத்திகரிக்க வரும். Thank you, Jesus. Ura baradara shibala bareka baradara bare baladara bara. Ura fara bara baladara bare bare shibaradara dara. அதிசயம் இது இயேசுவின் தியாகம், தேனிலும் இனிமை அன்பரின் நேசம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், தேனிலும் இனிமை அன்பரின் நேசம். அதை எண்ணியே தினம் வாடுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்து இடுவேன். அதை எண்ணியே தினம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்து இடுவேன். அன்றோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினாராமே. நன்றி அப்பா, அப்படியே தியாகத்துக்காக நன்றி அப்பா. உள்ள தாழ்த்துமை துதிக்கிறேன். இந்த நாளிலும் தங்கள் பாவங்களை உங்கள் சமூகத்தில் அறிக்கையிட்டு யார் யார் புலவுகிறார்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்க. பாவத்தின் நிமித்தம் வந்த எல்லா வியாதிகள், கேன்சர், கட்டிகள் உடைய எரியட்டும். பாவத்தின் நிமித்தம் வந்த எல்லா வியாதிகள், தரித்திரங்கள், மரணங்கள் வேரோடு எரியட்டும். அக்கினி இறங்கட்டும். ஃபயர். அந்த சாப கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து வந்த எல்லா சாப கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டுகள் உடையட்டும். வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல இயேசுவின் ரத்தத்தை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்ப. அந்த நாளிலும் கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவுரை உங்க பிரசன்னங்களோடு இருந்தபடி எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless.